நமது சோலார் சிஸ்டத்துல நமது சூரிய குடும்பத்துல 4வது பிளானட்டா மார்ஸ் பிளானட் அமைஞ்சிருக்கு. இந்த மார்ஸ் பிளானட் இப்போதைக்கு வறண்ட பாலைவன கிரகமா இருக்கு. இந்த மார்ஸ் பிளானட் ஒரு காலத்துல பூமி போன்ற கிரகமா இருந்திருக்கு. இந்த மார்ஸ் பிளானட்ல 200 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு மழை பெய்து 45 கிலோமீட்டர் டயாமீட்டர் உள்ள ஜெசிரோ பள்ளத்தாக்கள் ஸ்டடி பண்ண எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இந்த பெர்செவரன்ஸ் ரோவர் ஜெசிரோ பள்ளத்தாக்கள் 250 நாட்களுக்கு மேலாக ஸ்டடி பண்ணிருக்கு, ரிசர்ச் பண்ணிருக்கு. அந்த ஜெசிரோ பள்ளத்தாக்கள் சிவப்பு நிற தூசிகளுக்கு இடையில ஒயிட் ராக் வெள்ளை நிற பாறையை பாக்குது. அதோட டேட்டா கலெக்ட் பண்ணுது. அந்த டேட்டாவை நாசாக்கு சென்ட் பண்ணுது. இந்த டேட்டா மூலம் நாசா ஜெசிரோ பள்ளத்தாக்குல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஒயிட் ராக்ல இந்த வெள்ளை நிற பாறையில கலியோனைட் எனப்படும் ஒயிட் கிளே வெள்ளை களிமண் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கலியோனைட் எனப்படும் ஒயிட் கிளே பூமியில டென்சான ரெயின் ஃபாரஸ்ட்ல அமேசான் போன்ற அடர்ந்த மலை காடுகள்ல தான் இந்த கலியோனைட் எனப்படும் ஒயிட் கிளே உருவாகும். இந்த இடத்துல பல மில்லியன் ஆண்டுகளாக இடைவிடாமல் மழை பெய்யும். இதனால அங்க இருக்கக்கூடிய பாறைகள் அரிக்கப்பட்டு மற்ற மினரல்ஸ் நீங்கி இறுதியில் எஞ்சி இருப்பதுதான் இந்த கலியோனைட் எனப்படும் ஒயிட் கிளே வெள்ளை களிமண். இதன் மூலம் மார்ஸ் பிளானட்ல 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இடைவிடாத பெரிய மழை பெய்திருக்கு அப்படின்ட்டு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் மார்ஸ் பிளானட் ஒரு காலத்துல பூமி போன்ற கிரகமா இருந்திருக்கு.